ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆதார் மற்றும் பேன் கார்டுக்கு முக்கிய நிபந்தனைகளை அரசு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அதாவது 1/10/2024 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரப்போகுது. அது என்ன விதிமுறை அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம். பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவோ அல்லது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவோ இனி ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட விளக்கம் என்னன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் வச்சு நீங்க பேன் கார்டு எடுக்கவோ இல்ல வருமான கணக்கு தாக்கல் செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரோட என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்க இன்கம் டாக்ஸும் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வச்சு மட்டும்தான் இனி பேன் கார்டுக்கோ இல்ல இன்கம் டாக்ஸ் நீங்க அடைக்கவோ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, பேன் கார்டு எண்ணை நீங்க தவறா பயன்படுத்த கூடாது. அது மட்டும் இல்லாம தவறா நகல் எடுத்து நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடைமுறையை அரசாங்கம் கொண்டு வர போகுது. இனி ஆதார் நம்பருக்கு பதிலா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க நிபந்தனையை கொடுத்திருக்காங்க. ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்த தேவையில்லை, ஆதார் கார்டு நம்பர் மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர போறாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.